இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா அஜித் போய் 415 ரொட்டேட்டர் ஓட்டி தந்துக்கிறான். அதை வந்து இப்போ பார் ஓட்ட தான் போக போகிறோம். அதுங்காட்டி நான் ஒரு சின்ன வேலையாக இருக்குதுன்னு வெளியே கிளம்பிட்டேன் ப்ரோ. அந்த கேப்பில் போய் ரொட்டேட்டர் ஓட்டி வந்துட்டான். இப்போ ஒத்த வஞ்சி அதை ஓட்ட போகணும். இப்போ அதை தான் வாடா இந்த வண்டி எதுக்காகுதோ இல்லையோ 36 புல்லட் ரொட்டேட்டர் ஓட்டுறதுக்கு ஆகணும் தான், வேறு எதுக்கும் ஆகாது. எம்டியில் போகும், பறக்கும். கையில் மாட்டும் போது தான் தெரியும். ஒரு ரிஸ்கில் கையில் மாட்டும் போது தான் தெரியும். ஏதோ ஒரு வண்டியில் கூட உள்ள சொருவும் போது தான் தெரியும். நீ ஓட்டினத டெய்லர் ஓட்டினா கண்டிப்பாக மாட்டோம். ஏண்டா இறங்காம இருக்குதுன்னா மேல போட்டு விட்டாங்க தானே, யாரு தெரியுமா? போடு டெஃபனிஷன் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு என்ன தெரியும் அது மேலே போட்டால் என்ன நடக்கும்? அது எது கொடுத்துருக்குறாங்க, அது எதுக்கு இருக்குது? கார்டெலாம் மேலே போட்டு விட்டுருவோம், கை செட்டு கொஞ்சம் இறங்குவோம். அப்புறம் எப்படி வேற எப்படி? சரி போடு சொல்லுங்க மாமா. அதுக்கு தெரியல, எனக்கே தெரியல. எதுக்கு வச்சுக்கீங்க? வண்டி ஏறிட முடியாதா? அது தேவையில்லாம் கொடுத்துட்டாங்க. ஆமாம், என்னன்னு சொல்லுங்க. தெரியல எனக்குமே. ஆமாண்டா, இதுதான் காட்டுக்கலாம் அப்படிலாம் இல்லை. இப்போ ஒரு சில வண்டியில் வந்து கை செட்டு வந்து ஒரு அடி மேலேயே நிற்கும். அந்த வண்டிகளாம் இது மாதிரி மேலே போட்டு ஓட்டினா நல்லா டெப்த்து கிடைக்கும். அப்புறம் ஒரு எமர்ஜென்சிக்கு உழவு ஓட்டும் போது ஏதோ பாறையிலுக்கு இது மாட்டி காது அத்து போச்சுன்னா தூக்கி மேலே போட்டுக்கலாம். ஒவ்வொரு வண்டியில் என்ன பண்ணால் தலை கத்திரிக்கை தூக்கும், அது போய் மக்காட்டில் இடிக்கும். மக்காட்டில் இடிக்காது, இன்னும் உயரம் கம்மியாக தான் தோக்கும். ஒரு வரப்பு வஞ்சி ஓட்டுற காட்டுக்கெல்லாம் மேலே போட்டு ஓட்ட முடியாது. வரப்பு உயரமான வரப்பு காட்டெல்லாம் போட்டு ஓட்ட முடியாது. இவ்வளோ உயரம் தான் தூக்கும் மொத்தமாக. மக்காட்டில் அது இப்போ சொல்லக்கூடாது, அது எனக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன். என்கிட்ட இருந்து ஆன்சர் எடுத்து அதில் பதில் சொல்லக்கூடாது. அது நசுக்குனா ஒரே இடம் தானே நசுக்குது. சார் பூமட்டா அந்த பக்கம் இருந்து சொருவு எல்லாம் தற்குறிகளாகவே இருக்குது. என்ன பண்ணுறது? இதுக்கு ஒரு பின்னு போத விட்றா. எத்தனை கரை? இதுதான் வரப்பெல்லாம் மாட்டிக்கும். மாப்பிள்ளை ஏறுறதுக்கு தான் லாக்கி. ஏன் மாப்ப இப்படியாவா? அந்த மேல் பின்ன போட்டதுனால பார்த்தீங்கன்னா ப்ரோ உயரம் எவ்வளோ போகுதுன்னு இவ்வளோ தான் வரும். மாப்பிள்ள அடிக்கிறியா தண்ணி? ஆடு மாடு சோறா திங்குது. சோறு எப்போ பார்த்தாலும் சோறு. நான் மட்டும் சாப்பிட்டேனா?
என்ன மேலே வேஷம் கட்டிட்டு இருக்கிறிய? புழுதி பெரிய வண்டியில இருந்து இந்த புழுதி இது ஆகாது. இது ஸ்பீட் அதிகம். அது எல்லாமே மேட்டுக்கு கீழே போயிடும். எதுக்காகுதோ இல்லையா இந்த வண்டி லோடு ஓட்டலாம், தப்ப தவறி ரொட்டாட்ரு ஓட்டலாம். ரொட்டாட்ரு கணத்தாவது போகுமே. அப்புறம் இது மாதிரி பார் ஓட்டிகிட்டு இருக்கலாம். இதுதான் ஆகும். இதுக்குடா அசிங்கமாக இருக்குதுடா, வண்டியை பார்க்க தெரிக்கலடா. எங்கேயோ முட்டிடுவோம் நம்ம. வேலை மயிரில் போட்டி போட்டி கூட போ எரிஞ்சு விடாதீங்க, செத்து போயிடுவான். புட்டுறான் வேலை மயிர் விடுங்க. அங்கே சொல்கிறோம்னா டாப் தூக்கி மேலே தூக்கி அதுக்கு தரிசிட்டு கட்டுக்கிறேன். அது மாதிரி கட்டணும். நீதான் வாங்கியே தர மாட்டேன். அதுதான் அவன் இல்லையாம ஆள். அதுதான பிரச்சனை. ஆள் இருந்தானா ரோட்டில் போகும்போது பிடிச்சிட்டு ரோட்டில் சேர்த்து பண்ண ரோட்டில் நம்ம லைன் அது அது சங்ககிரி லைனே வந்து லாரி அதிகம்டா. அதனால் அது டே பாயிண்ட்னா கூட நம்ம சுற்றி போடலாம். டேப் இல்லையே அதுக்குனே வருது. ஸ்டேரிங் கிரிப்புனே வருது. அதே இன்னைக்கெல்லாம் குறைஞ்சி போச்சு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைன் ஸ்டேரிங் தான் அதிகமாக இருக்கும். அது வந்து இதுக்கு தான் அது வந்துச்சு. முதல்ல கிரிப்புக்கு தான் வந்துச்சு. இப்போ தான் எல்லா வண்டிக்குமே பவர் ஸ்டேரிங் வந்துருச்சு. சார் ஓட்ட ஆடுற ஆட்டில் பவர் ஸ்டேரிங் இது எடுத்தது எதுக்காகுதோ இல்லையா அதுக்கு தான் ஆகுது. பவர் ஸ்டேரிங்கிறதுக்கு தான் ஆகுது. ஒழுங்காக கூட்டிகிட்டு போ. நான் பைக்கிலே வந்துட முன்னாடி போட்டு நீ அலசு இதோட குளிப்போம். யார் சொன்னா? அது இதோட வெயிட் அதிகம் குடும்பம். இதோட 150 ரூபா மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட் வெயிட் 150 தானா? 150 கிலோடா. இதில் கொடுங்களா மாமா இந்த சிட்டியில்? வெயிட் அப்படி ஒரு டன்னு உட்காந்தா அப்புறம் என்ன பண்ணோம்? ஒரு டன் 65 கிலோ தான் இருக்கிறேன். அப்புறம் அவர் இருக்கிறாரா? காட்டுக்காரர் இருக்கிறாரா? கிடு பிரேக்கு போய் தான் போகணும். யாரு என்ன போனேன்? மலையா எடுத்து மலையா செட்டிங்கிறது அங்கே இருக்குது. தான் போகணும். ஆட்டாத போடாம ஓ டயர்டு டயர்டாக ஏன் டயர் பிடிக்குது? அங்கே திருப்பி போடணும். ஆனால் இது புகட்டலை வாங்குதா? பார்க்கும்போது ஒரு டைப் ஆகும்போது ஏன்னா அது அப்படி தான் ஓடிச்சு. இதில் மட்டம் வந்துடும். இது மட்டும் வந்துடும். அது மட்டும் வந்துடும். ரவுண்டு கட்டுறேன் ரக்கால் கட்டுறேன் ஃபுல்லாக போடுறது. ஃபுல்லாக போட்டால் ஓட்டணும். சரி வாரம் பொங்கலுக்கு குடிக்க எடு. பேசிட்டியா மாப்பிள்ள? ஆத்துக்காரிக்கிட்ட பேசிட்டியா? ஒரே மஜா தான். ஐந்து இடத்துல போய் வந்தீங்க.
ஏரி வேலைக்கு நிற்கிதா? பல நாள் கழிச்சு நீ தான் போட்டுக்கிற. ஓடா இதுக்கு போய் இப்படி போய் கொடுக்குற. நானும் தான் சல்லுன்னு மாப்பிள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தோல் கலப்பக்கூடாது. கார் பட்டுச்சுன்னா ஓட்டணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் சரியாக ரெடி பண்ணி ஓட்டணும் வண்டியா. இந்த தரம் தான்டா. ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு, அறுத்து விட்டாங்க. அது கூட சூப்பராக இருக்கும். நான் ஒரு டைம் போனேன் ஸ்டார்ட் போயில அடைக்கிட்டு எந்த வெயில்? அடா அங்கே புத்தா வெயிலா? சரி, வாங்கின வெயில். சோளக்காட்டிலே போந்து போனேன். கடை போட்டு விட்டாரா? மாமன் கையிலே இழுத்து போடக்கூடாது. இதெல்லாம் போய் வண்டியை கூப்பிட்டுக்கிட்டு ஏமாம்மா கையிலே போடக்கூடாது. ம், ஓஹோ, என்னதான் இருந்தாலும் ஓகே நண்பா. இப்போ இந்த வெயில் தான் பாரு போடணும். எப்படி போடுறேன்? அதுலேருந்து ஒரு வஞ்சி தண்ணி இப்படி பாயிற மாதிரி மேடு. மீதி 5 இப்படி ஓட்டிட்டு வா. முதல்ல அந்த வஞ்சை ஓட்டி விட்டு இப்படி ஓட்டிட்டு வா. அப்புறம் இப்படி ஓட்டிட்டு ஓரமாக பிடிச்சி ஓட்டி விட்டுருவா. தண்ணி அந்தாலும் போகாமல் இருக்கு. அதெல்லாம் மாமன் பிளான் பண்ணி தான் செய்வார். மாமன் யார்? அது ஒரு வரப்பாக உருவாக்காதுன்னு வச்சுருக்கிறீங்க. உருவாக்காது, ஆகாது, முழுசுலாம் ஆகும். சரி, இப்போ ஒரு சுத்த சேர்த்து ஓட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்தானே அது பில்லு முளைக்குதுன்னு. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். அந்த பக்கம் மண் வராது மாமா. இந்த மண் எங்கே போய் வைத்தோம்? சின்ன கரையாக தான் இருக்கும். அந்த பக்கத்தை தகுடு பண்ணு வந்தால் தான் ஏறும், இல்லைன்னா ஏறவே ஏறாது. அந்தானே சோளமாக வச்சுருக்க போகிறீங்க, சும்மா தான் கிடக்கும். காஞ்சி போச்சு, உடனே தண்ணி எடுத்து விடுங்க, இல்லைன்னா சோளம் முளைக்காது. பட்டம் பெருசாக இருக்குது மாமா, தண்ணி பாஞ்சிக்குமா? ம், தண்ணி பாஞ்சிக்கும்னா ஓகே. போன நைட்டு இத்தானே போட்டிருந்தோம். ஆ ஆ, அதில் பாரு தாரை போட்டிருக்கிறாரு. அதெல்லாம் மாமன் எள்ளுன்னா எண்ணெயாக இருப்பார். பார்க்கலாம் எத்தனை பெண்டு வருதுன்னு பாரு. அடேங்கப்பா, மாப்பிள்ளை நேராக போடுவானான்னு பார்க்கலாம் நண்பா. காடு காஞ்சி போய் கிடக்கிறதுக்கு மண்ணு பாருங்க எந்த அளவுக்கு கரை வருது. இதெல்லாம் வந்து வண்டியில் தட்டு இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். நேராக போகிறானா? போயிட்டான். மண் ஏகப்பட்ட மண்ணுக்கு மீது. ஒவ்வொரு காட்டில் வந்து மண்ணே வராது. இன்னைக்கெல்லாம் ஆள் இல்லாததுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று போட்டு தானே ஆகணும் ப்ரோ. இது நேரு
நேராக வருவானான்னு பார்ப்போம். அப்படியே 4 வாய்க்கால் வஞ்சி போட்டு அப்படியே 4 செருவா போட்டால் வேலை முடிஞ்சுது. இதுக்கு டிஸ்க் மாடல் வந்துருக்குது ப்ரோ. அது எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். டிஸ்க் நிறைய பேர் ஓட்டுறாங்கல்ல. டிஸ்கில் ஓட்டினா வந்து மண்ணே எந்த அளவுக்கு அரை வருமா? அதனால இல்லை, வர மண்ணுது. அப்படியா இருந்தால் நான் போட்டு ஓட்ட மாட்டேனா? அதுக்கெல்லாம் நான் ட்ரைனிங் வரணும் மச்சிட்டு. மாப்பிள்ளை நேரு பிடிக்கிறதுல கில்லாடிப்பா. அந்தான பார்க்குறான், இந்தான பார்க்குறான், அப்படி பார்க்குறான், இப்படி பார்க்குறான். வேறு எந்த அளவுக்கு லோடு பிடிக்குது பாரு. இது மேல் பண்ணு போட்டதுனால மண் வருதுலாம் இல்லை ப்ரோ, வர காடு. ஸோ அதனால் வந்து மண் பாரு இந்த அளவு ஓட்டுனதே புதன்னு கிடக்குது. அதனால் இந்த அளவுக்கு கரை வருது. இல்லைன்னா வச்சுக்காங்க இதில் பாதி கரை கூட வராது. அப்படிலாம் இருக்கிற மாதிரி இருந்தால் நான் மேல் ஓட்டையில் போட்டு ஓட்டி விட மாட்டேனா? இன்னும் ஒரு கரை ஓட்டிட்டா வாய்க்காலும் வஞ்சி ஓட்டினா வேலை முடிஞ்சுது. இதே நேராக வரணும். நல்லா மண் புதன்னு கிடக்கிறதுக்கு அப்படியே செத்து வஞ்சி ஊறப்பட்ட கரை எந்த ஆஞ்சோடி கரை தூக்கி பிடிச்சிட்டான். வண்டி லோடு பிடிக்கும் தூக்கி பிடிக்கும் மேமிட்டு போயிடுச்சு. இது தேவையா? மேக்ஸிமம் எங்கள் ஏரியாவிலலாம் சோளம் விதைக்கிறீங்களாம் இப்படி தான் ப்ரோ. தண்ணி கட்டுறவங்கலாம் பாரு போட்டுருவாங்க. போட்டுட்டா தான் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏது தூக்குன அடுத்தது வாக்கியா ஓட்டுறதுக்கு காரை பாரு எவ்வளோ உயரம் குமிஞ்சு போய் கிடக்குன்னு பாரு. அடுத்தது அது ஒரு வாய்க்கால். கரையோரமே புல்லு தாக்குதுன்னு சொல்றா. ஐயோ, இது வாய்க்கால் தானே? வாய்க்கால் தானே? சுண்டலா? அடியில் சத்து. ஓ, அதனால இது சுண்டலை வச்சுக்கிறீங்களா? ஆமாம், அது தண்ணி சேர்த்து விட்டுருக்கு. ஓ, அதனால அந்த பட்டம் தனியாக இது இங்கிறத தண்ணி விட்டுறலாம்னா ஏறிக்குமாம்மா? அந்த ஓரம் தண்ணி ஏறத்துக்கு ஏறுமா? சரி, தண்ணியெல்லாம் ஆற்றுல இருந்து இருந்தானே அப்படியே பைப்பு திருப்பி விட்டா நம்பிக்குது. மாமாலாம் ஆற்று பாசனக்காரரு. ஆற்று பாசனம் இல்லையா? எனக்கு ஏரி பாசனமே இல்லையா, ஆற்று பாசனத்துக்கு. காடு இருக்குது இல்லையா? 20 சென்ட் இருக்குது. 20 சென்ட் இருக்குது. அதுக்கு மட்டும் தான் பயம். இங்கேதுக்கு வரோம். அந்த வாரம் உடச்சுங்களா? அந்த வாரம் இது அப்படியே நெட்டாக விட்டுறீங்களா? அப்படியே நெட்டாக விட்டுற வேண்டியதான். சரி. ஓ, அந்த பக்கம் இருந்து
வேறு அவ்வளோதான். அப்போ மாமா உடனே 5 நிமிஷம் தண்ணி எடுத்து விட்ருவீங்க. மேலே வாங்க மாப்பு. அதுக்கு தான் வராரு பார், பிளான் வச்சுருப்பார். இந்த ஓரம் தாவாய்க்கால 3 மனையா. இப்படி ஃபஸ்ட்டு பட்டம் போடு, அப்புறமேட்டு தாவாய்க்கா போடு, அப்புறம் வெளியே போயிடலாம். மாமாவுக்கு போய் நாமளாம் ஐடியா கொடுத்தா நமக்கு என்ன மாமனுக்கு என்ன மரியாதை கொடுக்குற மாதிரி. அதுக்கு அந்த இடத்துல ஒரு வாக்கி எடுத்து வச்சுக்கிறீங்க அந்த ஓரம். 2 காரை போட நீ. அவன் 2 போட்டானா 3 காரை 3 இதாக இருக்குமாம்மா. கரை 2 கட்டம் 3 இருக்குல்ல. அப்புறம் அதில் எடுத்து விட்டு அப்புறம் அதில் எடுத்து விடக்கூடாதுன்னு மண்ணை போட்டு மூடித்தான். சரின்ட்டு அது அப்படியே கிடக்குது. ஓ சரி. ஏங்கண்ணா? ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஏண்ணா சொல்லுங்கண்ணா. இந்த ஒரு 10 நிமிஷம். இன்னும் ஒரு நூல் அந்த தள்ளிப்பிடி. அந்த பக்கம் கொஞ்சம் உயரமாகிற மாதிரி இருக்குதுல்ல, நடுப்பு மலை எப்படி போட்டாலும் பாஞ்சிக்கும். இது இங்கிருந்து வாக்கிய வச்சு விட்டீங்களா? அவ்வளோதான். எப்படி அப்புறம் அந்த பக்கம் எடுத்து கட்டணுமாம்மா? இப்படி ஒரு வாக்கியா ஓரம் போடு. மாமாவுக்கு இதெல்லாம் ஒரு வேலையே இல்லை. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. வந்தது வேலை முடிச்சுட்டு ஓகேன்பா. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் வாடா. ஓரத்தில் அவ்வளோதானா மண் வரும். அப்படியே ரிவேஸ் போய் வேலை. அவரே கேளுங்க. சரி. மாப்பிள்ள வந்த உடனே விட்டு நுடுக்கிட்டேன், தோல் கிளப்பிட்டேன். மாப்பிள்ள நேராக விடுறதுல வண்டியை பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறேன்.